இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் அடி தூள் பறக்கிற நம்ம நூடுல்ஸை பார்த்தாலே எல்லாருக்குமே சாப்பிட்றணும்னு தோணும். ஆனால் ஒரு சிலருக்கு கடையில் சாப்பிட்டாலே ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காகவே சோயா வினிகர்லாம் சேர்க்காம ஒரு சூப்பரான மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கு கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடியும் கடையில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், மேகி மசாலா, தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் நான் வீட் நூடுல்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வதக்கினா மஷ்ரூமையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து இந்த நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.